இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பிரேக். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை எடுத்துக்கிறேன். ஸோ இல்லைன்னா ஒரு பார்ட் எடுத்துக்கலாம். நம்ம மாடல் இதில் ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஃப்ரண்ட் வியூவாக இருக்கு. ஆனால் எனக்கு இந்த வியூ வேண்டாம், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைடு வியூ தான் தேவைப்படுது. இதை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன், இதோட சைடு வியூ எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வியூ இருக்கு. ஸோ இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 பார்ட்ஸும் ஈவனாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதோட 2 ஃப்ளெஞ்சும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த ஃப்ளெஞ்சில் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 ஃப்ளெஞ்சையும் நான் மென்ஷன் பண்ணி ஆகணும்னா இந்த மாதிரி கொடுத்துட்டு இதை நான் வந்து 2ஆக பிரேக் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக். ஸோ இது செலக்ட் பண்ணிவிட்டு இதிலேருந்து இது ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அது பிரேக் ஆகும். இதில் இருக்க கேப்ஸை நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கலாம், அதிகப்படுத்திக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் 5 கொடுத்தேன்னா இதோட கேப் வந்து பார்த்தீங்கன்னா 5ல் இருக்கும். இதோட ஸ்டைல்ஸ் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி கட் வேணுமோ அந்த மாதிரி கட் உங்களால் இங்கே கொடுக்க முடியும். ஜிக்ஸாக்னா ஜிக்ஸாக். இதை நீங்கள் நிறைய ட்ராயிங்கில் பார்த்துருப்பீங்க. ஸோ என்ன மாதிரி பேட்டர்ன்ஸ் வேணும் அதையும் உங்களால் கொடுக்க முடியுங்க. ஹாரிசாண்டல்னா ஹாரிசாண்டல், வெர்டிக்கல்னா வெர்டிக்கல் பிரேக்ஸ்ன்னு உங்களால் கொடுக்க முடியும். ஸோ இதை டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா ஸோ இதுக்கு பெட்டர் எக்ஸாம்பிள் வந்து எதை வச்சு சொல்ல முடியும்னா ஒரு ஷாஃப்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷாஃப்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம காமனாக ஒரு ஷாஃப்டை நம்ம கொடுக்கும்போது அதுக்கு இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸ்ன்னு கொடுக்கலாம். ஸோ இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸ்ன்னு கொடுக்கும்போது என்ன பிரச்சனை வரும்னா ஒரு டிஸ்டன்ஸ் கொடுத்தா இந்த ஷாஃப்ட் வந்து 100 மீட்டர்னா 100 மீட்டர் இருக்குது, இல்லைனா 1000 மீட்டர்னா 1000 மீட்டர்னுட்டு நம்ம டிஃபைன் பண்ணோம். இன்ஃபினிட்டினா நம்ம வந்து அப்படியே விட்டுலாம், சின்ன ஷாஃப்ட்டு தான். மற்றது வந்து பார்த்தீங்கன்னா அசியூம். ஸோ இதே ஷாஃப்ட்டுக்கு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு ஒரு 1000 mm இருக்குன்னுட்டு. ஸோ 1000 mm நான் ஸ்பெசிஃபை பண்ணேன்னா எனக்கு இந்த ஷீட் அளவுக்கு அந்த ஷாஃப்ட் சைஸ் மட்டும் இருக்கும். என்னால் ஸ்கேல் பண்ண எனக்கு டைமென்ஷன் பண்ணுறதுல ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிடும். ஏன்னா டைமென்ஷன் டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராயிங்கோட பெருசாகிடும். ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ நான் அந்த 1000 mm மென்ஷனும் பண்ணணும், அதே சமயம் நான் வந்து அந்த ஃபுல் ட்ராயிங்கையும் காட்டணும்னா அந்த இடத்துல யூஸ் பண்ணுற டூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா கரெக்டாக எனக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல மட்டும் நான் பிரேக் பண்ணிட்டேன்னா ஸோ நான் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ ஸோ இங்கேருந்து இங்கே 1000 mm கொடுத்தாலும் இது வந்து பாசிபிள். ரீசன் என்னென்னா நடுவில் பிரேக் பண்ணியிருக்கேன், என்னோடய ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் மட்டும்தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் பிரேக் டூல் யூஸ். ஸோ நம்ம காமனாக யூஸ் பண்ண ட்ராயிங்கில் எந்த ட்ராயிங்லாம் நம்ம பிரேக்கை யூஸ் பண்ணுவோம்னா காமனாக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணியிருப்பீங்க, ஸ்க்ரூ ஜாக். ஸ்க்ரூ ஜாக்கில் நம்ம வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணோம்னா டாமி பார். ஸோ டாமி பார் எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. ஸோ இந்த ஃபுல் லென்த்தையும் நான் மென்ஷன் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த இடத்துல நான் வந்து பிரேக் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோ பெரிய லென்த்தை நான் சின்னதாக்கி, ஆனால் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த சேம் டைமென்ஷன் என்னால் கொடுக்க முடியும். இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் நீங்கள் வந்து பிரேக்கை அதிக அளவு யூஸ் பண்ணி